ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரீம் மேக்ஸ் அந்த ஆரா 4 பேர் ஒன்றா சேர்ந்து கேம் என்ன ட்ரைனிய லைக் அது போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. காரணம் ட்ரீமோட ஆளு போன லேக்ல விழுந்துச்சு, அதனால நாங்கள் லேக்கு ட்ரைவ் பண்ணோம். லாய் சொல்லாம்ல. வாங்க 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 வாங்க, யாருன்னா வந்துடுறாங்களா? பப்ளிக் சர்வர் இந்த ப்ரோ நான் உள்ளதான் இருக்கேன். காட்டுது இப்போ உள்ள போகுது ஃபோன் கலாய்க்கலாமே. ஐயோ என் ஃபோனு தான் இருந்துச்சு. இப்போ இந்த பக்கெட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? இதில் போய் எடுத்துட்டு வரணுமா? ஐயோ என்ன இது இங்கே எப்படி அமௌண்ட்டு இதில் ஊற்றணும். பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுத்து போய் ஊற்றினா காசு தராங்க. இந்த ஏரியா இன்னைக்கு காலி பண்ணுறோம். சரி ஓகே லேக் ரெண்டும் அதான் கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். சரி லேக் தான். நான் இப்போ தான் டியூட்டோரியலை முடிச்சிருக்கேன். தண்ணி பாதி காலி ஆயிடுச்சு. வாட்டர் அதை கூட இங்கிலீஷில் சொல்லுவோம். ஃபுல் 20%. ஓ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் 100 வர வரைக்கும். ரைட். செத்துட்டா பார்த்துக்கலாம், நமக்கு பயம் கிடையாது. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. எப்படி இது என்ன ப்ரோ மணி வந்து இப்போ காமனா இல்லை இண்டிவிஜுவலா? அதான் தெரியல ப்ரோ. என்கிட்ட ₹1 இருக்கு. என்கிட்ட ₹1 இருக்கு. அப்ப பண்ற அப்கிரேடுமே வந்து இண்டிவிஜுவல் தானே? ஈஸியா இருக்கியா? ஹார்ட் போட்டுருவோம் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்குள்ளே முடிஞ்சு பாதிலேக்கே கிடைச்சிடும். ஐய் என்னடா இது, ஒரு 4 வாட்டி எடுத்தா இவ்வளோவா? அங்கே ஏதோ செஸ்ட் ஏதோ இருக்கு. முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க. என்னங்க நான் ஓப்பன் பண்றேன். அது கூட காமன் தான் போல. செஸ்ட் காமனா இண்டிவிஜுவலா? அப்போ ஓகே. தண்ணிக்குள்ள குதிச்சா என்ன ஆகும்? சோழி முடியும். எப்போ இது வரைக்கும் என் ஃபோனே கிடைக்கல. நான் இது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், ஃபோனு கீழே விழுந்துச்சு. அப்போ அங்கே தான் இருக்கும். இன்னும் அது ஃபுல்லாக ஆகலை. இது மூச்சு முட்டி செத்துருவேனா எப்படி? முன்ன பின்ன செத்து பார்த்தா தானே தெரியும். நிறைய தட்டி ஜாலியா செத்து விளாண்டுருக்கலாமா? இந்த செஸ்ட் இருக்கு. என்ன பண்ணுவோம்? இதான் இங்கே இது ஷார்க்கா? ஷார்க் நான் பார்க்கல ப்ரோ. ட்ரீம் பார்த்தேன். ஏய் காசு அப்டேட்ஸ்ல போடுவீங்க. எது அது பண்ண காசு ரிச் ஜெம்ஸ் இருக்கும். அப்கிரேட் பண்ணலாம். ஓ அத பண்ண காசு நிறைய கிடைக்குது. ஓ சரி அப்ப பண்ணிக்கலாம். இது எல்லாரும் பண்ணலாங்க. 8 கேக்குது. இப்போ என்கிட்ட 16 இருக்கு, வாங்கிட்டேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சரி. ஏதோ ஒன்று அப்கிரேட் பண்ணுறோம், தண்ணி எடுக்கிறோம், ஊற்றுறோம், ஃபோனை கண்டுபிடிக்கிறோம். ஏய் இங்கே பாருங்க, செஸ்ட் இருக்கு, சொல்லவே இல்லை. மேக்ஸ் சாவ போகிறான். ஷார்க்கு சுற்றின்னு இருக்கு. நான் கேள்விப்பட்டது இது வரைக்கும் லேக் ஏரி, அதாவது ஏரியிலலாம் ஷார்க் சுற்றி நான் பார்த்ததே இல்லை. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர்ல மட்டும் சுத்தும்.
சுத்துமா ப்ரோ? கோயம்புத்தூர்ல சுத்துமா? கோயம்புத்தூர்ல எல்லாமே டிஃபரெண்டா இருக்குமா? எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், லாங்குவேஜ் எல்லாமே. ஆமா, கோயம்புத்தூர் மக்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டானவங்களா. நீ யார சொல்றேன்னு தெரியுது. தூக்கமே வராது. நண்பன் எப்படி பேசாம இருக்க முடியும் சொல்லுங்க? நண்பனை பேசி ஏதாச்சும் சொன்னா மட்டும் எனக்கு மனசே ஆறும். நமக்கெல்லாம் நம்ம போன் விழுந்த மாதிரி தெரியுதா? ஆனா ட்ரீம்க்கு மட்டும் போன் விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமே. கரெக்டா ப்ரோ? ஆமா, அப்படியெல்லாம் இல்ல. இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, செக் பாயிண்ட் அவ்வளவுதான் ஈஸி. ஏய் ஏய், தண்ணியில குதிச்சிட்டேன்டா. இப்ப எப்படா மேல வருது? டேய், ஜம்ப் ஆப்ஷனே காணுமேடா. ஐயோ டேய் நான் செத்துட்டேன்டா. எப்படா மேல குதிக்கிறது? ஏய் செத்துட்டேன்யா. இல்ல ஜம்ப். இப்ப எப்படி ரீச் பண்ண ஆவன ஆயிட்டேன். செத்ததுக்கு அவார்டு தராங்க. எப்படியா மேல ஏறுறது? நானே செத்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி மேல ஏறுறது? இது என்ன பக்கா இல்ல வேற ஏதாச்சா? இங்க ஏதோ செஸ்ட் இருக்கு. செஸ்ட்லாம் இருந்தா சொல்ல எப்படி 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 சொல்லு. அப்பவே இந்த சைடு தான் வந்தேன். நீ இப்படி வாயா இப்படி வாயான்ட்டு இழுத்துட்டு போய். எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, நீ தெரிஞ்சே கூட சொல்லுவேன். எல்லாம் ஒரு கெஸ் தான். கெஸ் தான், எல்லாம் கெஸ் தான் எல்லாமே. எல்லாம் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டே போறேன் நான் பாட்டு. ஏண்டா போன் ஏதோ ஒரு கட்டையில இருந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. இங்க என்னமோ இவ்வளவு தூரம் தண்ணி நோண்டிட்டு இருக்கோம். அதானே. ஏய் ஏய், ஏற முடியலப்பா. ஐயோ. ஏய் ஓய், சர்ஃபேஸ்ல மேல சர்ஃபேஸ் கிராஸ் இப்படி வாயா. சர்ஃபேஸ் இப்படி வரலாம். என்னோட மூளை கொஞ்சம் மயங்கி போச்சு. மேல இருக்க அந்த சர்ஃபேஸையே நான் மறந்துட்டேன். தண்ணிக்குள்ள குச்சிக்கிட்டு தள்ளாடிட்டு இருக்கேன். சை சர்ஃபேஸ் அவ்வளோதான். ட்ரீம் ஏஎஃப்கே கைஸ். ஏஎஃப்கே நல்லா இருக்கேன். இருக்கேன். ஓகே ஒரு செகண்ட் போயிட்டு வந்தா ப்ரோ இப்படிதான் ப்ரோ. அந்த ஒரு செகண்ட் போன கேப்ல அடிச்சாதான் ப்ரோ கனெக்டா இருக்கும். ஐயோ நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. இங்க ஒரு சுறா சுத்தி நினைச்சு. எங்க சுறா மீன் என்னை பார்த்து பயந்து ஓடிருச்சு. ஆமா, மேக்ஸ் ரிவல்ஸ்ல ஸ்பாம் பண்ற மாதிரி ஸ்பாம் பண்ணி தள்ளிட்டு இருப்பான் மேக்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ளேம் தான் வாங்கிட்டா அப்புறம் சாம பாரு. பாவம் அந்த ஷார்க்கே அழுதுட்டு போயிருச்சு. மேக்ஸ் என்ன ஸ்பாம் பண்ணி அடிச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் பாரு. ஃப்ளேம் மட்டும் வாங்கிட்டா ஃப்ளேம் எக்ஸல் எனர்ஜி பெஸ்ட்லாம் வாங்கி ஃப்ளேம் வாங்குறத விட எனக்கு தெரிஞ்சு எனர்ஜி ரைஃபிள் வாங்குறது பெஸ்ட். ஏன்னா ஃப்ளேம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் தானே பிடிக்கும். நான் ஒருத்தன் தூரமா இருந்து அடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? அதான் டீம்மேட் இருப்பானே என் கூட. டீம்மேட் நீ மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணுவ? நான் தனியா போக மாட்டேன். சூப்பர் போ. டீம்மேட் டை ஆயிட்டா? டீம்மேட் டை ஆயிட்டா அப்ப நான் சேவ் பண்ணுவேன். டீம்மேட் கொஞ்சமாச்சும் லோ பண்ணாலும் ஒரு டீம்மேட் வேஸ்டா இருக்கக்கூடாது. டீம்மேட் கொஞ்சமாச்சு டேய் போன உடனே செத்துட்டா என்ன பண்ணுவ? ஐயோ என் பச்சைல போட்ட காமிக்கலாம். எங்க சர்ஃபேஸ் சர்ஃபேஸே காட்டல. என்னால மேலேயே போக முடியல. ஐயோ என்னாச்சு இப்ப எனக்கு? பச்சை கலரே காட்டல. அததான் சொல்லிட்டு இருந்தியா? செத்துட்டேன். இல்ல அவ்வளோதான் ஏய் என்ன எனக்கு ஒன்றும் விளங்கலை. தண்ணி எடுங்கப்பா கொஞ்சம். மூச்சு விட்டுட்டு தானே இருக்கேன். எப்பா ஏறா போடா. அவ்வளோதான் வந்துட்டேன். எப்படி இப்போ நான் சர்ஃபேஸுக்கு போகிறது? இங்கே மேலே காட்டலையே.
அதான் நானே யோசிக்கிறேன். எகிரி குச்சிதான் வரணும் போல. கேரக்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கேரக்டர்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அப்டேட் பண்ணா கேரக்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணா ரொம்ப நேரம் தண்ணியில இருக்க முடியும் நம்ம. ஓ அப்போ அதை அப்கிரேட் பண்ணுறேன். இங்கே எனக்கு காசு தரணும் இவன். இந்த மிஷின் காசு கொடு. என் காசு என் காசு 82 ஷார்க் இருக்கா இன்னும் உள்ள இருக்கு. இந்த இருக்கு கேரக்டர். நான் எதை அப்கிரேட் பண்ணுறது கேரக்டரில்? கேரக்டர்ஸ் உள்ள போய் எல்லாத்தையும் பண்ண தான் டீப் லங்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விம்மிங் பண்ணலாம். இதுக்கு மேலே ஹார்ட் கொடுத்தா கஷ்டமா இருக்குமா? இப்போ விழுறேன், இப்போ தெரியுது. நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்னால. ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்கு. எங்கே ஷார்க்? ஓ எங்கே இருக்கு? ஷார்க் 1v1 வரியா? மேக்ஸ் கூட 1v1 போட்ரை. 1v1 வித் மேக்ஸ். ஸ்பேம் பண்ணி தள்ளிடுவான். அந்த ஷார்க் அழுதுட்டு ஓடும். இந்த மேக்ஸ் என்ன இப்படி பண்ணிட்டாங்க? ஆர்பிஜி ஃபார்மோட பரவாயில்லையா? எல்லாம் சொல்லு. ஆர்பிஜி ஃபார்மோட ஏசம் பரவாயில்லையா? அப்பவே ஆர்பிஜிஎஸ் கூட எடுத்து வச்சதே பரவாயில்ல. ஆர்பிஜியே உன்னோட ஆர்பிஜியை விட நீ பயங்கரமா ஸ்பேம். யோ ட்ரீம் எதியா பெட்டரா? ஆர்பிஜி பெட்டரா ஷாட்கன் பெட்டரா? ரெண்டுமே ஸ்பாம் தான்டா நீ பண்றது. சொல்லு ரெண்டு ஸ்பாம பண்றியா? பண்ணுவல. அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஏரிக்குள்ள ஒரு நகரமே இருக்க மாதிரி இருக்கு. கப்பல்லாம் முழுகி போயிருக்கு. ஷாக் இருக்கு. இத பேசாம கடலா வச்சிருக்கலாம் ஏரிக்கு பதிலா. நம்ம இந்த மாதிரி பேசாம ட்ரெயினி ஓஷன்ல கொடுத்துருமா? ட்ரெயினி ஓஷன் ஒரு கேம் கொடுத்துருமா? எல்லாம் காப்பி அதான் இல்ல ட்ரெயினி ஓஷன் கொடுத்து இன்ஃபினிட்டி மாதிரி கொடுத்துடலாம். லைக் அவ்வளோ முடிஞ்ச அந்த டாப் லீடர் வந்து நீ எவ்வளவு லிட்டர் தண்ணிய இது பண்ற, அதுதான் இது. எது அந்த எவ்வளவு லிட்டர் தண்ணிய இது நீ ட்ரெயின் பண்ணிட்டீங்க, அதுதான் வந்து லீடர் போர்ட்ல காமிக்கும். இந்த இருக்க இவ்வளோ இந்த ஏரியோட இவ்வளோ தண்ணிய இந்த மிஷின் உறிஞ்சி எங்க தள்ளுது? திருப்பி ஏரியிலேயே தள்ளி நம்ம தானே ஏற பாருங்கடா. ஸ்விம்மிங் பண்றேன். என்னடா ஸ்விம்மிங் பண்ணலான்னு வந்தா கல்லா இருக்கு. கீழே குதிச்சா செத்துரும் போல. எங்க தண்ணியே காணும். ஒரே கல்லா இருக்கு. அவ்வளவுதானா? ஒரு போனுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கும் ப்ரோ. செக் பாயிண்ட் 4K பதங்க வந்திருக்கோம் நம்ம. இப்போ செக் இல்ல எத்தனை செக் பாயிண்ட் இருக்கு? சரி இப்போ நான் எப்படி சர்ஃபேஸ்க்கு வருது? அவ்வளவுதானா? எனக்கு சர்ஃபேஸ் காட்டவே இல்ல. ஆமா ஒரு சில இடத்துல பக் ஆகும். நான் மாட்டிக்கிட்டேன் போங்க. அப்ப நீ முழு தண்ணியில இருப்ப. அப்ப நீ ஃபுல் தண்ணியில இறங்கிட்டு சர்ஃபேஸ் காமிக்கும். இங்க தண்ணியே இல்லையா? தண்ணி எங்க இருக்கு? தண்ணி எங்க? இப்ப நம்ம பேட்ச் எந்த பேட்ச்ல இருக்கோம்னா இந்த மைன்ஸ்ல இருக்குமா? இந்த மைன்ஸ்ல ஒரு பேட்ச்ல இருக்குமா? ஒண்ணும் தெரியல. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ ட்ரீம் அவன கண்டுபிடியா? எங்க இருக்காங்க கண்டுபிடியா? பக்கெட் வச்சு சுத்திட்டு இருக்கேன். எங்க தான்டா போற அப்படி? நான் எங்கேயும் போல. அது எங்கேயா எடுத்துட்டு போய் விட்டுருச்சு. நாங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கோம். அதுக்குன்னு இந்த இது என்ன மட்டும் இப்படி பண்ணுது. நான் எப்படியாச்சும் மேலே ஏறி வர ட்ரை பண்றேன். புரியுதா ட்ரீமே? நம்ம இங்க பாத்துறேன். தண்ணி ஓட்டல போயிட்டோம் போல. பாத்துறேன். தண்ணி ஓட்டல போயிட்டோம். இந்த இங்க இருக்கான் பாருங்க. இங்க வந்துட்டீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்கதான் சொல்லமே தண்ணி தான் இல்லன்னு சொன்னேன். இந்த இடத்துக்குலாம் நான் வந்தே பாக்கல. கல்லு மாதிரி இருக்கு எல்லாமே. இங்கேயும் தண்ணி இல்ல. எங்க இது தண்ணி போயிட்டே இருக்குல்ல.
இது பார்க்க பா கீழே ஏதோ ஒரு பெரிய இடமே இருக்கு ப்ரோ. என்ன என்ன ப்ரோ? வாழ்க்கைனா இருக்கு. வாழ்க்கைனா வெட்ஜஸ்னா எரிமலை இல்ல, அந்த லாவாலாம் வருது. எங்க வருது ப்ரோ? ஆனா ரோபோட் கீழ இருந்து பாரு ப்ரோ. சுடு தண்ணிலேயே கைய விடுவான். செக் பாயிண்ட் 5 இயர் ரன் பண்ணிட்டீங்க. அவன் லாவாலேயே கைய விடுவான். உன்னை சும்மாவா? ஏய் தண்ணில குதிரா. நிக்காது. அவன் லாவாலேயே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவோம்? நானா அங்கங்க இதை எடுத்து வச்சிருக்காங்க. கடல்ல எப்படி இருக்கும்? ரைட். எப்படி லேக்ல எனக்கு தெரியல. அதெல்லாம் யோசிச்சா கேம் விளையாடக்கூடாது தெரியுமா? இன்னைக்குமே நம்ம ஒரு கேம் விளையாடும் போது லாஜிக் மட்டும் யோசிக்கவே கூடாது. லாஜிக். ஓகே ஓகே. சில பேர் டிஎஸ்பி விளையாடுறாங்க பாத்தியா? அவங்க எல்லாம் லாஜிக்கா யோசிக்கிறாங்க. அவங்க லாஜிக்கே இல்லாதவங்க. நாளை எப்பயுமே லாஜிக்கா யோசிக்கிறாங்க. லாஜிக்கா நம்ம தான் யோசிச்சோம். அவங்க தான் வந்து ஏதோ 10,000 பேரை கில் பண்ணுவாங்க. 10,000 பேரை கில் பண்ணுவாங்க. 10,000 பேரை சாவடிச்சு வேண்டானே. ஏதோ 10,000 பேரை சாவடிச்சு டானானவன் இல்லடா. நான் அடிச்ச 10,000 பேருமே டான் தான். அது என்னையும் நோக்கட்டி அடிச்சுப்போம். கடைசியில என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ அதான் நீ புரிஞ்சிக்க கூடாது. அதான் உனக்கு புரியாத மாதிரி தான் சொல்லி தரோம். இங்க தம்பி சாட் பண்றான் அண்ணான்ட்டு. அவன்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்கப்பா. அவன்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்கப்பா. நான் ஆராய்ச்சி செக் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன் गाइस. I unlocked the 6th check point. 6th check point. அப்பா நான் மாட்டிக்கிறேன் அகைனு. சோலி முடிஞ்சு. பா சஸ்பெஸ் காட்டிருச்சு. இங்க ஸ்டெப்ஸ் ஏஷியன் ரூல்ஸ்ல இருக்கும். ஏய் சூப்பர் சூப்பர். அட ஆமா, இது என்ன லேக்கல வேற ஏதாவதா? இப்போ நம்ம ஏதோ போன் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு வேற ஏதோ கண்டுபிடிக்கறோம். இது முழுகி போன அது என்னது குமரிகண்டம். ஆனா இவ்வளவு சின்னதா இவ்வளவு தண்ணியா நம்ம இந்த போன்ல கண்டுபிடிக்கும்போது நம்ம எவ்வளவு லூட் கட்சி அதை விட்டுனாலே புது போன் கம்பெனியா வைக்கலாயா? இல்ல இந்த இடத்த தான் கவர்மெண்ட் கொடுத்தா சொன்னா அந்த போன் இவ்வளவு என்ன ஒரு டவுட். நீ தானே லாஜிக்கே பேசக்கூடாது. ஐயோ சாருக்கு லாஜிக்கா பேசக்கூடாது. கடிக்குது இந்த இடத்துல சாருக்கு. அப்ப கொஞ்சம் வாயா சாருக்கு இருக்கா எடுத்துட்டு போய் டைவ் அடிக்கிறேன் பாரு. நான் மேல இருந்து அந்த பொண்ணு வேற அது மட்டும் ஹார்ட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வலிச்சிட்டு ரொம்ப நேரம். நல்லா டைவ். இங்க கோயில்லாம் இருக்கு போல. நானா நீங்க சாக போறேன். போங்கயா. எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண போறேன். நான் முடிச்சிட்டேன். ஒரு பக்கெட்ஸ் முடிச்சிட்டேன். வெளில சும்மா கலந்து முடிச்சிட்டேன். எங்க அப்கிரேட் பண்றது? கேரக்டர்ஸ் மட்டும் ஃபுல்லா அப்கிரேட் பண்ணலாம். கேரக்டர் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு வர போறோம் பாரு. 6th செக் பாயிண்ட் 7th செக் பாயிண்ட் வந்தாச்சு गाइस. சூப்பர் சூப்பர். 7th வந்துட்டோம். சரி இப்போ இதுல மொத்தம் எத்தனை செக் பாயிண்ட் தான் இருக்கு? தெரியல. அது எனக்கும் தெரியும். நான் என்ன கேம் இப்பதான் விளையாடுறேன் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம். எண்ட்லெஸ்னாக்கா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிற இடமே இல்லையே. ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ இவ்வளோ அலப்பறேன். ஒரு ஃபோனுக்கு வேண்டி அது ஐஃபோன் கூட இல்லை. ஃபோனு கீழே வந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து மேபி அவன் ஆள்ட்டான். அப்பதான் வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். அதனால பட்டு விழுந்துருக்கு. அதனால இவ்வளவு கஷ்டம். ஐயோ பாவம் பாவம் ப்ரோ. மைண்ட்
என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? இங்கதான் அடிக்கிறீங்க, விட்டு வீட்லயே அடிக்கிறீங்க. டைமென்ஷன் எதுவும் இருக்கே புதுசா? ஓய் குதி, இந்த சைடு தானே குதிக்கணும். ஏய் இது 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 என்னது இது? வெடி கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. அது வெடிக்காம இங்க போயிடலாம். இன்னும் ஒரு 22 ரூபா தான் நான் ஒரு கேரக்டர்ஸும் மேட்ச் பண்ணிடுவேன். தண்ணி எங்க இருக்கு? ஐயோ தண்ணியே காணியும். தண்ணி தாக்கணும்னா போய் குடியா? யாரு வேணா? இனிமேல் ஸ்டாமினாவே தேவையில்லை. இனிமேல் ஸ்டாமினாவே தேவையில்லை. நான் எவ்வளவு நேரம் தண்ணியை பார்க்கலாம். இன்ஃபினிட்டி ஸ்டாமினா. ஐயோ இப்படியே டைவ் அடிச்சு வந்துடணும். கீழே ஏதோ இருக்கு. ஓய் போனு கிடைச்சிருச்சா? நான் பார்க்கவே இல்லை. ஃபோன்லயே ரோப்ளாக்ஸ் தான் விளையாடுறேன். ஏய் ஃபோன் கிடைச்சிருச்சு. மேபி வாட்டர் ப்ரூஃபா இருக்கலாம். பொறுமையா டைமண்ட் என்கிட்ட 300 டைமண்ட் இருக்கு. சரி இப்போ தான் வாங்கிட்டு பேட்ச் இங்கே தான் வாங்கணுமோ? சரி என்ன பண்ணும் இதை கிளைம் 1200 டைமண்ட் இருக்கு ப்ரோ. பா ப்ரோ 900 டைமண்ட் இருக்கு. நான் பேட்ச் கிளைம் பண்ணிட்டேன். அவ்வளவுதானா? என்கிட்ட 1020. என்ன பண்றது? ஏதாச்சும் இந்த பெயிண்ட் பாக்கெட் வாங்கிட்டேன். என்னாலயும் மெட்டல் தான் வாங்க முடியும். ஹார்டு போலாயா? ஹார்டு முடிக்கிறோம். எல்லாம் ஈஸியா இருக்கு. எங்க ஹார்டு? கேட்டு வாங்கிட்டு போலாம். இல்ல இது எப்படின்னா மீடியம் முடிச்சாதான் ஹார்டு அன்லாக் ஆகும். அப்ப நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? இப்ப நம்ம போனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேட்ஜ் நான் இது பண்றேன். நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ண வேற பக்கெட் தரேன்றான். ஜாயின் பண்ணலாம். ஃபைண்ட் மை ஃபோன். இது என்னது? ஏன்ஷியன்ட் பக்கெட் அன்லாக் 10. குரூப்ல ஜாயின் பண்ண சொல்றாங்க. அப்படியே ஜாயின் பண்ணிடலாமா? அதான் நான் பண்ணலாம் போறேன். என்னால பண்ணவே முடியல. ஜாயின் ரோப்ளாக்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன். இங்க பண்ண முடியாது. இப்ப வெளில போயிட்டியா நீ? ப்ரோ நீ ஜாயின் பண்ணிட்டியா ப்ரோ? என்னல ப்ரோ ஒரே நான் செக் பண்றேன். பஸ் ஃபேக் அக்கவுண்ட். சரி சரி. இல்ல இல்ல உண்மைதான். வந்துட்டேன். கன்ஃபார்ம் உண்மை. இப்போ போய் அன்கிளைம் பண்றாங்க இருங்க. காசு வாங்குவோம் ஆனா ஓட்டு போட மாட்டோம். அப்படிதான் இருக்கு. கிடைச்சிச்சு எனக்கு. ஜாயின் பண்ணியா ப்ரோ? சரி நமக்கு அது வேண்டாம். போலாமா? எவ்வளவு வருவானே ப்ரோ கேமர். அவ்வளவுதான். அப்படியே வீட்டுக்கு சொல் ப்ரோ. தம்பியை கூப்பிட்டுக்கலாம் ப்ரோ. அவன் அழுவான். அப்புறம் போயிட்டு ஏதா வந்துட்டான். இது என்னது? இது பைன்னு காட்டுது. டாக்ஸிக் பக்கெட் வந்துட்டான். சரி ஐயோ அந்த மேக்ஸ் பொண்ணை கூப்பிட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு வேலை செஞ்சது பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளவு இப்ப என்ன பண்றது?
6 பேர் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வளவலன்னு இழுக்க வேண்டாம், முடிச்சிடலாம். லைக், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய் பாய்.